டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இப்போ இருக்க நடிகர்கள் ஷூட்டிங்க்கு லேட்டாக வராங்கன்னு சொல்கிற மாதிரி 70s 80s 90s அந்த காலகட்டத்தில் எந்தெந்த நடிகர்களை சொல்லுவாங்கன்னு மதுரையிலேருந்து கோபி கேட்டிருக்காங்க. 70களிலும் 80களிலும் 90களிலும் கூட சில நடிகர்கள் தாமதமாக வந்து கொண்டு தான் இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெய்சங்கரை பற்றி கூட சொல்லணும், நாகேஷை பற்றி சொல்லணும். இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாக வருவாங்க. ஆனாலும் அவங்க தாமதமாக வர்றதை பற்றி ஒருத்தர் அவங்க மேலே இது வரைக்கும் புகார் சொல்லியது இல்லைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்த உடனே அந்த அளவுக்கு முழு மூச்சாக வேலை பார்ப்பார்கள். இன்னொன்று எல்லோரிடமும் அவ்வளவு இனிய பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. கிழக்கு சீமை, அழகி, பூ, வாகை சுடவா இந்த படங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த மாதிரி மண்ணும் மக்கள் சார்ந்த படங்கள் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு மதுரையிலேருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கிழக்கு சீமையிலே வாகை சுடவா, அழகி, பூ போன்ற படங்கள் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தையும் வாழ்வியலையும் மிக அழகாக சொன்ன படங்கள். இப்போ அது மாதிரி படங்களெல்லாம் அதிகமாக பார்க்க முடியலையே அப்படின்றது மிகப்பெரிய ஏக்கமாக இருக்குது. தங்கப்பதக்கம் மாதிரி ஒரு பெரிய வெற்றி படத்துக்கு அப்புறம் மகேந்திரன் சார் சிவாஜி சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு சென்னையிலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. தங்கப்பதக்கம் படத்துக்கு பின்னாலே ரிஷி மூலம், ஹிட்லர், உமாநாத், நாங்கள் ஆகிய 3 படங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார் மகேந்திரன். எம்ஜிஆர் சார் முதல்வராக இருக்க போது அவருக்கு அடுத்த இடத்துல யார் இருந்தாங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் முதல் முறையாக முதல்வரான போது அவருக்கு அடுத்த இடத்துல இருந்ததுன்னா அது நாஞ்சில் மனோகரன். அதற்கு பின்னாலே 1980ஆம் ஆண்டிலும் 85ஆம் ஆண்டிலும் எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்திலே அவருடைய மந்திரி சபையில் இருந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன். தெலுங்கு நடிகை கிரிஜா தமிழ் திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. என்.டி. ராமாராவ் நடித்த பாதாள பைரவி திரைப்படம் தமிழ், தெலுங்கு ஆகிய இருமொழியிலும் தயாரான திரைப்படம். அந்த படத்தில் கிரிஜா நடித்திருந்தாங்க. அந்த படம் நீங்களாக பார்த்தீங்கன்னா என் வீடு, கல்யாணம் செய்துக்கோ, இரு சகோதரிகள் ஆகிய தமிழ் திரைப்படங்களிலும் கிரிஜா நடிச்சிருக்காங்க. சித்ரா சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சாட் வித் சித்ரா நிகழ்ச்சி அவ்வளோ அருமையாக இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க வர கெஸ்ட் கிட்ட பேசுகிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு யூஎஸ்லேருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களோடு பேசுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் சாட் வித் சித்ரா நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் ரசிகர்களோடு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை உதித்து 2 மணி நேரம் ரசிகர்களோடு பேசுகிறதுன்னா அவங்க கேள்வி கேட்காத அந்த தருணத்தில் நான் யாரோட பேசுகிறது, என்ன பேசுகிறது? அப்போ தான் அந்த நிகழ்ச்சியில் ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதை தொடர்ந்து தான் பல திரைக்கலைஞர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றார்கள். இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி உங்களை போன்ற ரசிகர்கள் ரசிக்கின்ற நிகழ்ச்சியாகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாகவும் அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகின்ற பிரபலங்கள். சிம்பு சாரோட கல்யாணத்துக்கு அஜித் சார், தனுஷ் சார் கலந்துப்பாங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிம்புனுடைய கல்யாணத்தில் அஜித், தனுஷ் ஆகியோர் கலந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு எதனால் வந்ததுன்னு தெரியல. ஏன்னா இந்த கேள்வி அந்த சந்தேகத்தினுடைய அடிப்படையில் உதித்தது தானே. நிச்சயமாக சிம்புனுடைய கல்யாணத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அஜித், தனுஷ் ஆகிய இருவரும் கலந்து கொள்வார்கள். நடிகர் ஜெய் கணேஷ் அவர்கள் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிகர் ஜெய் கணேஷ் மிகச்சிறந்த நடிகர். ஆனால் அவருடைய சிறந்த நடிப்புக்காக எந்த விருதும் அவருக்கு தரப்படவில்லை. நம்ம தமிழ் சினிமாவத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பல முக்கியமான கலைஞர்களை நாம் மதிக்க தவறியிருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. பைசன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களான்னு திருவண்ணாமலையிலேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. பைசன் படத்துடைய ட்ரெய்லர் என்ன முழு படத்தையுமே பார்த்துட்டு மிக நிறைவாக அந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார் மாரி செல்வராஜ். ரத்தம் தெரிக்கின்ற பல சண்டை காட்சிகள் படத்தில் இருக்குது. அதை கொஞ்சம் குறைத்திருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோன்றியது. பேரரசு, ஆயுதம் செய்வம் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண உதயன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு யூஎஸ்லேருந்து செல்வா கேட்டிருக்காங்க. பேரரசு, ஆயுதம் செய்வம் போன்ற படங்களை இயக்கிய உதயன் சுந்தர் சியுடைய படங்களுடைய கதைவாதங்களில் கலந்து கொண்டிருந்தார். அவருடைய படப்பிடிப்புள்ள கூட அவரை நான் பலமுறை பார்த்துருக்கேன். இப்போ சுந்தர் சியோடு இணைந்து அவர் பணியாற்றலை அப்படின்னு கேள்விப்பட்டேன். தனியாக ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கான முயற்சியில் இப்போ தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் உதயன். சிவாஜி சார் அதிகமான நேரம் ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவங்க குடும்பத்தில் அவங்க எப்படி பாசத்தை காமிச்சாங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. குடும்பத்தினர் மீது மிகுந்த பாசம் இருந்தாலும் அவங்களோடு நேரத்தை செலவழிக்க முடியாத அளவிற்கு தொடர்ந்து படப்பிடிப்பில் ஈடுபட்டவர் தான் சிவாஜி. அதை பற்றி அவரே ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலீலா சூர்யா 47 படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்க போகிறாங்களான்னு கோவையிலேருந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. சூர்யா 47 படத்தில் ஸ்ரீலீலா அவரோடு இணைந்து நடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ரஜினிகாந்த் சார் நடித்த தளபதி படத்தில் ராக்கம்மா கையத்தட்டு பாடல் எங்கே ஷூட் பண்ணாங்கன்னு திருப்பூர்லேருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. தளபதி படத்தில் இடம்பெற்றிருந்த ராக்கம்மா கையத்தட்டு என்ற பாடல் மைசூருக்கு அருகே மேல்கோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான்
படமாக்கப்பட்டது. மமிதா பைஜு ஏன் வனகான் படத்துல சூர்யா சார் கூட நடிக்கலன்னு பெல்லூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. படப்பிடிப்பு தேதிகள் ஒத்து வராத காரணத்தாலும் பாலாவோடு ஏற்பட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் காரணமாகத்தான் வனகான் திரைப்படத்திலிருந்து மமிதா பைஜு வெளியேறிட்டாங்க. ஏஷியாவிலே மிகப்பெரிய தியேட்டரான மதுரை தங்கம் தியேட்டர்ல நீங்க படம் பார்த்திருக்கீங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தங்கம் திரையரங்கத்தை பற்றி நிறைய படிச்சிருக்கேன், அந்த திரையரங்கத்தை பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த திரையரங்கத்திலே படம் பார்த்த அனுபவம் எனக்கு இல்லை. தர்மத்தின் தலைவன் படத்துல வரும் சண்டை காட்சியில அந்த உயரமான மனிதன் கேமரா நுட்பமா உண்மையான சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தர்மத்தின் தலைவன் படத்தில் இடம்பெற்றிருந்த சண்டை காட்சியில் நடித்திருந்த ஒரு உயரமான ஒரு சண்டை கலைஞர் தான். அந்த காட்சி கேமரா நுட்பத்தோடு படமாக்கப்பட்ட காட்சி இல்லை. சிவகார்த்திகேயன் சார் ரஜினிகாந்த் சாரோட பயோபிக்ல நடிச்சா கரெக்டா இருக்குமான்னு ராம் மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிப்பதற்கு சரியான நடிகர் தான் சிவகார்த்திகேயன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சித்ரா சார் நீங்க டைரக்ட் பண்ண படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், எதுக்காக உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும்னு திருநெல்வேலியிலேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. நான் டைரக்ட் பண்ண படங்களில் உங்களுக்கு சில படங்கள் பிடிக்காமல் போயிருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டைரக்ட் பண்ண எல்லா படங்களுமே எனக்கு பிடித்த படங்கள் தான். ஆர்யா சாரை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே, அவங்க ஏதாச்சும் படத்தில் நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து ஸ்ரீ கேட்டிருக்காங்க. ஆர்யா புதிதாக ஏதாவது ஒரு படத்தில் நடித்தா தானே அவரை பற்றி அப்டேட் பத்திரிகையில் வரும். இப்போ பாரஞ்சித்துடைய இயக்கத்திலே வேட்டுவோம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஆர்யா. அது நீங்களாக வேறு எந்த படத்திலும் ஒரு நடிப்பதாகவும் தெரியல, ஒப்பந்தமாக இருப்பதாகவும் தெரியல. கலைஞர் சாரோட பயோபிக் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கிருஷ்ணகிரியிலேருந்து அசோக் கேட்டிருக்காங்க. கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்று படத்தை எடுப்பதற்கு இப்போ யாரும் முயற்சி பண்ணதா எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒரு படம் உருவானால் நிச்சயமாக மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு படமாக இருக்கும், ரசிக்கத்தக்க ஒரு படமாக அது இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. காதலிக்க நேரமில்லை படம் மாதிரியும் கொஞ்சம் கூட டபுள் மீனிங் இல்லாமலோ இல்லை ஆபாசம் இல்லாத ஒரு காமெடி படத்தை இதுக்கப்புறம் பார்க்க முடியுமான்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. காதலிக்க நேரமில்லை படத்தை போல இரட்டை அர்த்த வசனங்கள் இல்லாத ஒரு அழகான நகைச்சுவை படத்தை இப்போவும் நிச்சயமாக பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்கின்ற இளம் இயக்குனர்கள் அதுக்கு மனசு வச்சாங்கன்னா. அது மாதிரி கதை எதுவும் வசனம் எதுவும் பல நல்ல நல்ல எழுத்தாளர் நம்முடைய இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணாங்கன்னா அப்படி ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை படத்தை நிச்சயமாக அவர்கள் உருவாக்குவார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். பஞ்சவர்ணாச்சலம் கதை எழுதி தயாரித்த திரைப்படங்களில் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்த படம் கமல்ஹாசனும் ஸ்ரீதேவியும் ஜோடியாக நடித்த கல்யாணராமன் திரைப்படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதை தொடர்ந்து அந்த படத்தை ஹிந்தியிலே தயாரிக்க பலர் போட்டி போட்டார்கள். அந்த நேரத்திலே பஞ்சவர்ணாச்சலத்துடைய நெருங்கிய நண்பராக இருந்த ஸ்ரீசந்த் ஒரு இந்தி பட தயாரிப்பாளர்கிட்ட அந்த படத்தின் உரிமைகளை 3 லட்சம் ரூபாய்க்கு விற்று கொடுத்து பஞ்சவர்ணாச்சலத்திட்ட அந்த 3 லட்சம் ரூபாய்க்கான செக்கை நீட்டினார். என்னுடைய திரை வாழ்க்கையில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நான் பார்த்துருந்தாலும் 3 லட்சம் ரூபாய் மொத்தமாக பார்த்ததுன்னா அதுதான் முதல் முறை என்று குறிப்பிட்டிருக்கிறார் பஞ்சவர்ணாச்சலம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தோணும், கல்யாணராமன் எவ்வளோ பெரிய வெற்றி படம், அதை வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு தானே விற்றார் பஞ்சவர்ணாச்சலம். அதை விற்ற காலகட்டம் இருக்கே அது ரொம்ப முக்கியமானது. அந்த படத்தை இந்திக்கு விற்று கொடுத்த ஸ்ரீசந்த் பஞ்சவர்ணாச்சலத்துக்கு ஒரு நல்ல யோசனையும் சொன்னார். இந்த பணத்தை வச்சுட்டு ஒரு நல்ல வீடாக வாங்குங்க என்பதுதான் அந்த நல்ல யோசனை. உடனடியாக தியாகராய நகரில் 3 கிராம் நிலத்தை வாங்கி அங்கே ஒரு வீடு கட்டினார் பஞ்சவர்ணாச்சலம். அந்த நிலத்தினுடைய மதிப்பு பஞ்சவர்ணாச்சலம் வாங்கும்போது எவ்வளோ தெரியுமா? 2.25 லட்சம் ரூபாய். இப்போ தெரிஞ்சுக்கங்க கல்யாணராமன் எவ்வளோ பெரிய தொகைக்கு விலை போயிருக்கு அப்படின்னு. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.